இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இந்த காலை பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அன்பு பரிசு. இந்த அன்பு பரிசை எத்தனை பேர் இன்றைக்கு முழுமையாக ஒரு சரியான எதிர்நோக்கில் நாங்கள் பயன்படுத்துகிறோம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒரு புது புது வாய்ப்பை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நாங்கள் அவற்றை ஆண்டவருடைய பாதையில் நடந்து அவருடைய திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு அவருடைய சித்தத்திற்கு நடப்பதே அன்றைய நாள் முழுமை அடைவதற்கான ஒரு காரணம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நாங்கள் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் சரியாக பின்பற்ற வேண்டும். நேற்றைய தோல்வி, ஏமாற்றம் எல்லாம் எங்களை சோர்வடைய செய்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் அதிலிருந்து எங்களை எழுந்து நடக்க பண்ணி இருக்கிறார். அதுக்காக நாங்கள் அவருக்கு நன்றி கூறுவோமா? அவருடைய கிருபை எங்களை இன்னமும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரங்களில் இருக்கிறதுனால நாங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அன்றைக்கான தேவைகள், அன்றைக்கான பாடுகளை மட்டுமே நாங்கள் சிந்தித்து நினைத்து அதிலிருந்து எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்வோம். அதை விட்டு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும், இதைகளெல்லாம் யோசித்து கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் ஆயிட்டே என்று கவலைப்படுறதை விட ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல நாளை தந்திருக்கிறார். அந்த நாளை நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு கடைப்பிடிக்க ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். சில நேரங்களில் எங்களுடைய உடல் சுதந்திரமாக இருந்தாலும் எங்களுடைய மனம் பயத்தால் கட்டப்பட்டு இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய கவலை, மனிதர்கள வார்த்தைகள், கடந்த காலத்தின் நினைவுகள், நம்முடைய குற்ற உணர்வுகள், இவை அனைத்தும் நம்முடைய உள்ளத்தை சங்கிலிகளால் கட்டியிருப்பதை போல உணரச் செய்யலாம். ஆனால் இன்றைய வசனம் நமக்கு ஒரு மகத்தான உண்மையை நினைவூட்டுகிறது. ஆண்டவருடைய ஆவி நம்மோடு இருக்கும்போது நாம் கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்தில் செயல்படும் போது பயத்தின் இடத்துல தைரியத்தையும், குழப்பத்தின் இடத்துல சமாதானத்தையும், நம்பிக்கையின் இடத்தில் நாங்கள் உறுதியாகவும் இருப்போம். மனுஷர்களால் திறக்க முடியாத கதவுகளை ஆண்டவர் திறக்க வல்லவர் என்றதை நாங்கள் நன்கு அறிவோம். எங்களுடைய மனதில் யாருக்கும் தெரியாமல் இருக்கும் போராட்டங்களையும் அவர் அறிந்து வச்சிருக்கின்றார். இந்த காலை என்னால் முடியாது என்று நினைப்பதற்கு பதிலாக ஆண்டவருடைய ஆவி என்னோடு இருக்கிறது, அதனால நான் தனியாக இல்லை என்று சொல்லுங்க. உங்களுடைய கடந்த காலம் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியதில்லை. உங்களோட தோல்விகள் உங்களோட அடையாளம் அல்ல. ஆண்டவருக்குள் நீங்க ஒரு புதிய நம்பிக்கையோடு எழுந்து நிற்க முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு உங்களோட மனதை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பயத்தையும், உங்களுடைய கவலையும், உங்களோட கண்ணீரையும் அவருடைய துருத்தியில வைங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை தொட்டு நீங்க இழந்த சமாதானத்தை உங்களுக்கு மீண்டும் அருள பண்ணுவார். இந்த காலையில ஒன்றை மட்டும் நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆவி இருக்கிற இடத்துல பயத்திற்கு அடிமைத்தனம் இல்லை, மனச்சோர்வுக்கு இறுதி வார்த்தை இல்லை, நம்பிக்கையின்மைக்கு இடமே இல்லை. அங்கே விடுதலை இருக்கும், சமாதானம் இருக்கும், புதிய நம்பிக்கை பிறக்கும். இதை ஆழமாக மனசுல வச்சு கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பயம், கவலை, குழப்பம் அனைத்தையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். உமது பரிசுத்த ஆவி எங்களை வழிநடத்தட்டும். எங்களுடைய மனதிற்கு சமாதானத்தையும், எங்களுடைய வாழ்க்கைக்கு தைரியத்தையும், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சத்தையும் தரட்டும். இன்றைக்கு நாங்கள் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையோடு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. ஆமேன்.